Hi, hello, vanakkam, welcome back to our channel. Vanakkam, welcome back to our channel. This is Shan and Kavi. இந்த வாட்டி தான் கரெக்ட்டா சொல்லிருக்க மாதிரி இருக்கு எனக்கு. சரி, ஓகே. நிறைய பேர் வந்து என்னோட பிரெக்னன்சி அப்டேட் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ அதோட அப்டேட் தான் இது. இந்த வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இது ஒரு ஸ்கேன்கான வீடியோ தான். சோ அதான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஆமா. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெண்டாவது வாட்டி சொல்றாங்க, இன்னொரு வாட்டி சொல்றாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி. சோ எஸ், இப்போ வந்து நம்ம எதுக்காக போறோம், நம்மளோட 6th month ஸ்கேன் எடுக்க போறோம். இது ஸ்கேன் நேம் வந்து அனாமலி ஸ்கேன், ஓகேவா? பையன் வந்து அது அண்ணாமலை ஸ்கேன் சொல்லுவாங்க. அது அனாமலி ஸ்கேன் தான். ஆனா நான் வந்து அப்படி சொல்லிட்டு அதை வேணும்னே அப்படி சொல்லிட்டு இருக்கேன், அதனால அவன் அதை கலாய்க்கிறான். ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கேன் வந்து எந்த மந்த் எடுப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலா எங்களுக்கு நாங்க வந்து எங்களை வந்து எப்போ எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6th month இப்போ எனக்கு நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 7 கிட்ட வரப்போகுது. நான் இப்பதான் வந்து அந்த ஸ்கேன் எடுக்கிறேன். இந்த ஸ்கேன்ல வந்து பேபியோட க்ரோத்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கை கால் எல்லாம் குட்டி குட்டியான டைனி ஃபிங்கர்ஸ் எல்லாமே வந்திருக்கா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ண போறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு, பிளஸ் ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு. ஒரு ஸ்கேன் போகும்போதுமே ஒரு பயம் இருக்கும், ஐயோ என்ன சொல்ல போறாங்க என்ன சொல்ல. அதே மாதிரிதான் எல்லாருக்குமே தெரியும், நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க எல்லாருமே. அந்த ஒரு ஸ்கேன் போறதுக்கு முன்னாடி ஒரு பயம் எப்பயுமே இருக்கும், ஆனா அது முடிச்சிடாம ஒரு சந்தோஷமா இருக்கும். எனக்கு வேர்த்துருச்சு இப்ப சொல்லும் போதே. ஆக்சுவலா அதான் எப்படி பேபி வந்து எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு பாக்குறேன். எல்லாத்தையும் சொல்றதா அந்த ஸ்கேன். இதெல்லாம் மிஸ் பண்றாதீங்க, எல்லாமே போங்க. ஹஸ்பண்ட் கண்டிப்பா கூடயே போங்க. அதெல்லாம் போகும்போது நீங்க கூட வீடியோ எல்லாம் எடுத்துக்கோங்க, ஏன்னா அதெல்லாம் செரிஷ் பண்றதுக்காக நீங்க ஞாபகார்த்தமா எடுத்துக்கோங்க. பாப்பா கை ஆட்டுறது கால் ஆட்டுறது எல்லாம் பாக்கும்போது இவ வந்து ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. ஏன்னா ஒரு வாட்டி ஸ்கேன்லயும் வந்து இவங்களையும் கூப்பிட்டு காட்டுவாங்க. இவனும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவான். இந்த வாட்டி ஸ்கேன்லயும் எனக்கு கூப்பிடணும் நினைச்சிட்டே வந்துட்டு இருக்கான். அதனால ரொம்ப ஆர்வமா இருக்கு. நான் வந்து போக என் மூஞ்சி எல்லாம் வர குண்டாகுது. நான் என்கிட்ட என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஜெண்டர் பிரெடிக்ஷன் ஆக்சுவலா நாங்க ரெண்டுத்துக்குமே வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கோம். ஒரு வீடியோ கண்டென்ட் ஃபுல்லாவே பண்ணிக்கலாம். இது வந்து இது ஸ்கேனோட முடிச்சுக்கலாம், சரியா? அங்க போனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க வந்து மொபைல் அலௌட் கிடையாது. அதனால அப்பப்போ திருத்தனமா லைட்டா நாங்க பண்றது மட்டும் வெளியில மட்டும் எடுத்துக்கலாம். அது மட்டும் உங்களுக்காக நாங்க கொஞ்சம் எடுக்கிறோம். நம்ம ஸ்கேன் நாங்க போயிட்டு என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். அங்க எடுக்க முடியுமான்னு தெரியல, எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஆமா, எங்களுக்கு ஆஃப்டர்நூன் தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. நாங்க போற டைம் பாத்தீங்கன்னா 2 o'clock. இப்ப கிளம்புது 2:30 நம்மளுக்கு ஸ்கேன் அப்பாயின்மெண்ட் டைம். சோ எஸ், நம்ம போயிட்டு நம்ம குட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பாக்கலாம். ஓகே, பை 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 பை, டாடா. மட்டெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாங்க மேடம். வந்து ஸ்கேன் சென்டர் பார்ப்போம். அங்கே வந்து நாங்கள் காட்டுற வீடியோ எப்படி இருக்கு. இப்போவே மயக்கார மாதிரி. ஹலோ கைஸ், நம்ம வந்துட்டு இப்போ ஸ்கேன் முடிச்சாச்சு. எப்படி பாப்பா இருக்கு, எப்படிலாம் என்னெல்லாம் சொன்னாங்கன்றதை நம்ம வந்து வீட்டில் போயிட்டு உங்ககிட்ட சொல்லலாம். ஓகே, ஹாய் 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 கைஸ். ஓகே, ஸ்கேன் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோம். ஸ்கேன் போயிட்டு வந்தாச்சு. பார்த்துக்கீங்க, அங்கே கிளம்பும்போது அவங்களுக்கு நம்ம சொல்லியிருப்போம். என்ன சொன்னாங்கன்னா, பேபி வந்து நல்லா நார்மலாகவே இருக்குது, ஸோ எந்த ப்ராப்ளமே இல்லை, நல்லா இருக்குன்ட்டாங்க. வேற எதுவும் இல்ல. நெக்ஸ்ட் ஸ்கேன் போவாங்க. நார்மலா இதே மாதிரி ஃபர்ஸ்ட் உள்ள ஸ்கேன் போன உடனே 20 minutes ஆகும், பயப்படாதீங்க, லேட்டா தான் ஆகும் அப்படினாங்க. என்னாச்சு, உள்ள போனதும் ஒரு 10 minutes பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் ரைட்டா என்ன இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் கூகுள்ல போய் டைப் பண்ணேன், எவ்வளவு நேரம் இந்த ஸ்கேன் எடுக்கும், டைம் எடுக்கும் அப்படின்னு டைப் பண்ணுவேன்.
உடனே அவங்க சொன்னாங்க அதில் போட்டுருந்துச்சு 20 to 30 minutes ஆகும். சரி ஓகே நார்மலாக இருக்கும், டைம் ஆகும், பொறுமையாக தான். ஏன்னா லாஸ்ட் டைம் அவன் பயந்துட்டான்ல, அதனால இந்த வாட்டி அவனையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு ரெடியா இருந்திருக்கான். ஓகே லேட்டா தான் ஆகும் எல்லாமே காமிச்சாங்க. பேபியோட ஹெட், நோஸ். இல்ல நான் தான் பேசணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 20 minutes ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னா அப்புறம் ஹஸ்பண்ட் வந்திருக்காங்களான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். சரி எல்லாமே நான் பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் அப்புறமேட்டு அவங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இல்ல சறுக்கிடுச்சு. அதே மாதிரி ஸ்கேன் முடிச்சுட்டு என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஃபேஸ் இப்படி பார்த்த மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சு காமிச்சாங்க. அப்புறம் சைடு காமிச்சாங்க, இப்படி காமிச்சாங்க, எல்லாமே காமிச்சாங்க. டவரா மூக்கு, ஃபிங்கர்ஸ் எல்லாம் தெரிஞ்சது, கால், பாதம் எல்லாமே காமிச்சாங்க. ஸோ பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் இவங்களை கூப்பிட்டாங்க. ஸ்பைன் கூட காமிச்சாங்க, முதுகு எல்லாமே நல்லா இருக்கு பேபியோட growth. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கேன்ல வந்து இன்னும் நல்லாவே தெரியும். அதுக்காக தான் வெயிட் பண்றோம். எஸ், நீங்க என்ன கெஸ் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன். பவிக்கு என்ன பேபி கேர்ளா பேபி பாயா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் உங்க பக்கம் விட்டாச்சு. ஸோ நீங்க என்னவா இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம லாஸ்ட்ல பாக்கலாம் அது யாரு வின் பண்றீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எங்க 2 பேருக்கு எதுவா இருந்தாலும் ஓகே. நாங்க வந்து என்ன எக்ஸைட்டா இருக்கோம்னா பையனா பொண்ணா அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் இருக்கு. மற்றபடி இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு இது வரைக்கும் 2 பேருக்குமே தோணுனது இல்லை. ஸோ எஸ் பார்க்கலாம் அடுத்தடுத்த ஸ்கேன்ல எப்படி இருக்கு அப்படின்னு. நாளைக்கு நாங்க வந்து இன்னைக்கு ஸ்கேன் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் டாக்டர் கிட்ட போய் ஒரு செக்அப் பண்ணிட்டு நார்மலா வழக்கம் போல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் மறுபடியும் நல்லா சாப்பிட்டுட்டு ஓகே. சரி, thank you so much for watching this video. நிறைய விஷஸ் பண்ணிருக்கீங்க. நிறைய பேர் அக்கா நல்லா பாத்துக்கங்க, நல்லா இருங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கன்றது நிறைய பேர் கமெண்ட்ஸ். இவங்க படிக்கிறாங்களே, நான் தான் அதை படிக்கிறேன். படிச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்க சொல்றதுக்கெல்லாம் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா எல்லாருமே இப்படி ஒரு ஃபேமிலியா நினைச்சு சொல்லும் போது ஒரு சந்தோஷமா இருக்கு. ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்துருங்க போயிட்டு, அப்போதான் நம்மளை பற்றி கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன வீடியோ போடலான்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் பண்ணலாம். நிறைய நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டு, மறுபடியும் கொஞ்சம் நம்ம பேக் டு ஃபார்ம் சொல்லலாம். மறுபடியும் இதே தான் மாதம் சொல்லிட்டு இருக்கோம். 4-5 வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் வர மாட்டோம். ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நான் அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். இனிமேல் ரெகுலர் வீடியோஸ் வரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணாதீங்க, சீக்கிரம் வந்துடும். டாடா, பை பை.